सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम नमः भगवते पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् பெருமானுடைய பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அத்தியாயத்துக்கு பேரு ராஜவித்யா ராஜகுஷ்ய யோகோ நாம நவமோத்தியாய. ராஜகுஷ்யம் ராஜவித்யா அப்படின்னாரு. வித்யானாம் ராஜா ராஜவித்யா. எல்லா வித்யாவிலும் பின்னாடி அவரே போய் சொல்வாரு, வித்யானாம் அத்தியாத்ம வித்யா அஸ்மின்னே சொல்ல போறாரு. இப்படி இருக்கக்கூட பிரம்ம வித்தியை சொல்லக்கூடிய வித்தியை தான் இருக்கிற வித்தியிலேயே வசத்தியான வித்தியை அப்படின்னு சிரேஷ்டத்தனமான ஒரு வித்தியன்றதுனால ராஜ வித்யா. இது உபனிஷத் தத்துவமா இருக்கிறதுனால உபனிஷத்துனாக இன்னொரு அர்த்தம் ரகசியம்னு அர்த்தம். ரகசியானாம் ரகசியமாக இருக்கிறதுனால இது புஷ்யமாக வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். எந்த ஒரு விஷயம் நமக்கு புஷ்யமா ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி இருக்கோ அதை மூடி வைக்கிறதுன்றது நம்ம வழக்கம். வைரம் வாங்கினான்னா அதை ஒரு டப்பால போட்டு உள்ள வச்சு அதை பீரோல வச்சு போட்டுற மாதிரி இந்த வித்தியானது அவ்வளவு சேக்கரடா இருக்கக்கூடிய வித்தியா இருக்கிறதுனால, விலை மதிப்பெற்ற வித்தியா இருக்கிறதுனால இதுக்கு ராஜகுஷ்யம் அப்படின்னு பேரு. ராஜ வித்யா ராஜகுஷ்யம். இந்த அத்தியாயமானது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோட்சத்தே அசுபாத் அப்படின்னு ஜீவன் முக்தியை மோட்சத்திலிருந்து மோட்சத்துக்கான ஒரு வித்தியை சொல்லக்கூடிய வித்யா. ஞானாதேவத்து கைவல்யம்னு சொல்றது மாதிரி இந்த ஞானத்தினாலதான் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு ஆரம்பிக்க போறாரு. அதனால அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஞானம் விஞ்ஞானம். ஞானம் அப்படின்றது என்னன்னா பரோட்சமான ஒரு ஞானம். விஞ்ஞானம்ன்றது அபரோட்சமாக அதை அனுபவித்துக் கொள்ளக்கூடியது விஞ்ஞானம்னு பேரு. இத ஏற்கனவே 7வது சாப்டர் அவர் சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஞானம் தேகம் சவிஜானம் பக்ஷ்யாமி அசேஷதா யஜ்ஞாத்வானேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே அப்படின்னார். ஞானம் சவிஜானம், அந்த ஞானத்தை உனக்கு சொல்றேன், அது அனுபவத்தோட எடுத்துன்னு வந்தா விஞ்ஞானமா ஆயிடும். அதை பற்றி பக்ஷ்யாமி அசேஷதா முழுக்க சொல்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணாரு 7வதுல பண்ணி. இன்னொன்னு அதுக்கு அந்த ராஜவித்யன்றதுக்கு ஒரு காரணத்தையும் சொன்னாரு. யஜ்ஞாத்வா, எதை அறிந்த பிறகு பூயா திரும்பியும் அந்நியத்தை ஞாபகம் அஸ்தி, வேற எதுவும் நீங்க அறிய வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால இதுதான் ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் நாலேஜ். எந்த தான் போட்டுக்கலாம் இதுக்கு. அதனால குஷ்யதமமாக இருக்கக்கூடிய வித்யை இதுதான் ராஜ வித்யை அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, அதை சொல்றதுக்காக அந்த ஞானத்தை பத்தி சொல்றதுக்காக அபரா பிரகிருதியை பத்தி நிறைய சொன்னார். அதுக்கப்புறம் விஞ்ஞானத்தை பத்தி சொல்றதுக்காக நிர்குண பிரம்மத்தை பத்தியும் சொன்னார். இப்படி பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு ரெண்டுத்தையும் சொல்ல போக அதுக்கப்புறம் அவர் நடுவுல கர்மா பிரம்மா அத்தியாத்மம்னு அந்த அதிதெய்வதம் அதியஜ்யம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இவன் அது என்னன்னு கேட்க போக அது எல்லாத்தையும் விசாரமாக சொல்லி பிரயாண காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே எம் வாபி ஸ்மரன் பாவம்னு எதை நினைச்சிட்டு போறாளோ அதுதான் அடுத்த ஜென்மாக அமையும். அந்த ஜென்மா இல்லாம இருக்கணும்னா வாழ்க்கை முழுக்க அவன் சகுன உபாசனம் பண்ணிக்கொண்டே இருந்தாதான் அவனுடைய அந்த மரண காலத்துல அவனால அந்த ஈஸ்வர ஸ்மரணமானது ஏற்படும். அந்த ஈஸ்வர ஸ்மரணம் ஏற்பட்டதுனால தான் இவனுக்கு அக்ஷராதி மார்க்கங்கள் வழியாக கதியானதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அக்ஷராதி மார்க்கத்தினுடைய விஷயங்களை எல்லாம் சொன்னார். இது சுக்ல மார்க்கம், அது தூம மார்க்கம் அப்படின்லாம் சொல்லி இது பிராசங்கிகமா அதெல்லாம் சொல்லி எதுல ஆரம்பிச்சாரு, ஞானம் தேகம் சவிஜானம்னு சொன்னாரு இல்லையா. இது உபனிஷத்துல சாதாரண சாஸ்திரம்னா என்னன்னாக்க ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய சாஸ்திரம். ஜீவன் முக்தி சொல்றதுதான் அதனுடைய பிரதானமான ஒரு டாபிக். அதுதான் இப்போ டாபிக் விவக்ஷ, அதுதான் அவருக்கு.
ஆனாலும் அது எல்லாருக்கும் நடக்கிற காரியம் இல்லை ஜீவன் முக்தின்றதுனால. யார் யார் உபாசகால் இருக்காளோ, ஏன்னா முழு வேதத்துல பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்துல முழுக்க பின்னாடி அஷ்டகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உபாசனையை பத்தி நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால இந்த உபாசகன் அந்த கர்மட்டனை விட வசதி அப்படின்னு சொல்லி, இந்த உபாசனையை விட வேதாந்தமானது வசதி அப்படின்னு சொல்லணும். அப்படி வேதாந்தம் அந்த உபாசனையோடு ஒருத்தன் நின்றுட்டானே ஆனால் கூட அவனுக்கும் இந்த வித்தியானது, ஏன்னா இவன் பண்ண உபாசனையினுடைய பரிபாகமானது அவன் பிரம்மலோகம் போய் அங்க போய் இந்த வேதாந்தத்தை படிச்சு அவனுக்கு முக்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த மார்க்கம் அவர் சொல்லும் போது என்ன ப்ராப்ளம்னா, அது சொல்ற காலத்திலேயே நமக்கு தெரியுது. இங்க இருந்து நம்மளை கூட்டு போவா, இதெல்லாம் ஒன்னும் கேரண்டி இருக்க மாதிரி எல்லாம் தெரியல. அங்க போய் நான் சேரணும், அதுக்கப்புறம் அங்க போய் பிரம்மா வேதாந்தத்தை சொல்லி தருவார், அதை நான் படிக்கணும், அதுக்கப்புறம் அவருடைய பிரம்மாவனுடைய காலம் எப்போ முடியறதோ அப்பதான் பிரளயமானது ஏற்படும், பிரளயம் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வித்தியான்னு கேட்கும் போதே தெரியுது நமக்கு. ஆனா இதெல்லாம் வேண்டாம், இங்கேயே இந்த வேதாந்தத்தை படித்து இங்கேயே ஜீவன் நேர முக்தி வருதுதான் சுலபமான மார்க்கம் அப்படின்றதையும் அவர் சொல்லணும். ஆனா சாஸ்திரங்கள்ல இது ரெண்டு விதமானது. ஏன்னா அதுக்கு பேரும் வித்யான்னு தான் பேரு. ஏன்னாக்க பிரமமுக்தி பழக்கமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வித்யா. இது சாட்சாத் வித்யானாக பிரம்ம வித்யா, சாட்சாத் வித்யா வேதாந்த வித்யா. இது ரெண்டுமே உபனிஷத்து எல்லாம் சொல்லியிருக்கு. உபனிஷத்துல சொன்னதெல்லாம் கீதையிலேயே சொல்லணும்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால, ஏன்னா அப்பதான் இது சாஸ்திரமா தனியா, ஏன்னா ஆச்சாரியால் அதுக்காக தான் இதுக்கு பாஷ்யம் இருக்காரு. ஏன்னா வேதத்தினுடைய சாரத்தை சங்கிரக பூதமாக சொல்லக்கூடியதுதான் இந்த கீதா சாஸ்திரம் முதல்ல சங்கல்பம் பண்ணியிருக்காரு. அதனால வேதத்துல இருக்கக்கூடிய சாரமான விஷயங்கள்ல எல்லாம் சொல்ற அந்த வியாஜத்துல கிரமமுக்தி பலத்தையும் அவர் சொன்னாரு. இந்த அக்ஷராதி மார்க்கங்கள்லாம் சொன்னார். இப்ப நேர நிர்குணமான அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயத்தை ஆரம்பிச்சு உண்மையிலேயே இப்பதான் டாபிக் ஆனது இங்க ஆரம்பிக்கிறது. இதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அது சகுன உபாசனையினால பெறக்கூடிய அந்த பிரம்மலோகம்ன்றது அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான்பா. அது வந்த பிறகு நீ பண்ண வேண்டியது இந்த வேதாந்த சிரவண மனநிலை நிதித்தியாசனங்கள்னாலதான் ஒருத்தனுக்கு முக்தியானது பாசிபிள். அதனால உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த உபாசனைன்னு சொல்லியாச்சுன்னா அதுல பேத ஞானம் இருக்கு. நான் வேற, உபாசிய தெய்வம் வேற அப்படின்ற அங்க பேத ஞானம் வருது. அது ஒரு தடங்களா இருக்கு. அது எல்லாமே சதிகாரமாக இருக்கு. இதெல்லாம் போராட்டத்துக்கு சதிகல்பமா டிவிஷன்லாம் இருக்கு. எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு அந்த உபாசனைல. இதெல்லாம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணலன்னாக்கா அந்த பலனானது கிடைக்காம போகும். இந்த பிரச்சனை எல்லாம் சதிகல்பமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் அபரா பிரகிருதியில அவர் கிளாசிஃபை பண்ணாரு. இது இல்லாததான அந்நியமான ஒரு விஷயம் இருக்கு, அதான் பரா பிரகிருதி. அது என்ன? அது நிர்குணம், அது நிர்விகாரம், அது நித்தியம், அது அபேதம், ஜீவ பிரம்ம அபேதம். அந்த அபேத ஞானத்தினால வரக்கூடிய முக்தி தான் இங்கேயே இப்பவே கிடைக்கக்கூடியதான ஒரு முக்தின்ற விஷயத்தை இப்ப எடுத்து சொல்லணும் நமக்கு அப்படின்றதுக்காக இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறாரு. ராஜவித்யா ராஜபுஷ்யம் எனக்கூடிய இந்த 9வது அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் சுதே குஷ்யதமம் பிரவக்ஷ்யாம்யன தூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். ஸ்ரீ பகவான் வாச்ச. பகவான் இந்த இடத்துல அர்ஜுனன் ஒண்ணுமே கேட்கல, நான் ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கே சொல்லணும்னு ஆசை. இவன் கேட்டா என்ன கேட்கணும்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி, ஜீவன் முக்தியை பத்தி பேசும்போது அவன் கேட்கணும்லாம் வெயிட் பண்ணல. அவருக்கு அவசரம், அந்த திசையை அதுக்குள்ள அவனை தூக்கி விடணும்னு. அதனால அவரே சொல்றாரு. முதல்ல எல்லாம் அவன் கேள்வி கேட்டார், அதுக்கு பதில் சொன்னார். 8வதுலாம் இங்க ஒண்ணுமே கேட்கல. கேட்காம இவரே விஷயத்த ஆரம்பிச்சுட்டாரு. அவனுக்கு கேட்க தெரியுமோ தெரியாதோ, அதுக்காக இந்த நாலேஜ் அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம இருக்கக்கூடாதுன்ற ஒரு தயினால ஆரம்பிச்சிருக்கார் பகவான். இதம் தூ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதம் அப்படின்னா இது, தூ என்றால் என்று, இதுவோ என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நான் போன விஷயத்துல உனக்கு கிரமமுக்தி பழக்கமான விஷயங்கள் எல்லாம் பேசினேன். இப்போ இதம் தூ, இதுவோ என்றால் சமயக் ஞானம், இதுதான் உண்மையான ஞானம். இது அது பரம்பரையா மோட்ச சாதனம். இங்க இருந்து அங்க போனோம், அங்க போறதுக்கு நிறைய தேவதைகளுடைய ஹெல்ப் எல்லாம் வேணும். அந்த தேவதைகளுடைய ஹெல்ப்போட அங்க போய் சேர்ந்தோட அங்க போய் கிடைக்கிறதான்னு தெரியாது. சீனிய புண்ணிய மத்திய லோகம் வரத்துக்கான பிரம்ம புவனான் லோகான் புனராவருத்தினோன்னு சொல்லியிருக்கார். யாரோ சில பேருக்கு தான் அங்க போய் அந்த வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சான்ஸ் கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் அங்கேருந்து முக்தி வருதுன்றது ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கக்கூடியது அது பரம்பரையா வருது. இவ்வளோ விஷயத்த நீங்க அடிக்கி கொண்டு போய் முக்தி அடையணும்.
இங்க அப்படி இல்லை, சாட்சாத் இங்கேயே இருக்கிறதுனால இதுதான் அவசியம் அறிஞ்சிக்க வேண்டியது. அதனால ஆச்சாரியர் இதமேவத்து சமயக் ஞானம் சாட்சாத் மோட்ச பிராப்தி சாதனம். இப்ப சாட்சாத் மோட்ச பிராப்தி சாதனமான இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இந்த அறிவானது என்ன ஒரு நாலேஜ் இது அப்படின்னா குஷ்யதமம். இது வாட் டைப் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு கேட்டா ரொம்ப ரேர். எது ரேரோ எது விலை மதிப்பு இல்லாததோ அதுதான் குஷ்யம். அப்படிப்பட்ட குஷ்யம் இது வெறும் குஷ்யம் ரேருன்னு மாத்திரம் இல்ல, ரகசியம் மாத்திரம் இல்ல, குஷ்ய சமம் அப்படின்னு குஷ்ய தமம்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, குஷ்ய தமம் அப்படின்னு சொன்னா தி பெஸ்ட். ஆனா குஷ்ய தமம்னா இருக்கிறதுலயே இதுக்கு மேல ஒரு சீக்கிரட் ஒண்ணு கிடையாது உலகத்துல. அப்படி இருக்கக்கூடிய இந்த ரகசியமான ஒரு விஷயத்தை பிரவக்ஷ்யாமி அப்படின்னார். இங்க ஒரு சுவாரஸ்யம், வக்ஷ்யாமின்னு சொன்னால என்ன அர்த்தம், சொல்லுகிறேன் அர்த்தம் தான். பிரவக்ஷ்யாமின்னு சொன்னது வந்து எல்லாரும் அட்டென்டிவா கேளுங்க. ஏன்னா நான் இப்ப சொல்ல போறது முக்திகால வழியை பற்றி சொல்ல போறேன். அதனால பிரகர்ஷேன வக்ஷ்யாமி, நல்லா யோசிச்சு எல்லாத்தையும் கணக்குல எடுத்துட்டு சொல்றேன் நான். அதனால பிரவக்ஷ்யாமி அப்படின்னு, பிரவக்ஷ்யாமி அனசூயவே அப்படின்னார். அசூயை அற்றவனே அப்படின்னு, அசூயை இல்லாததான அந்த அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நம்மளையும் பார்த்துதான் சொல்றார். அசூயை இருக்கிறவனுக்கு இந்த நாலேஜ் ஆனது இவர் சொல்வது சரியா புரியாதுன்ற அர்த்தத்துல. அசூயை அசூயை அப்படின்னா என்னன்னாக்க சாதாரணமா நம்ம அசூயைனா பொறாமன்னு நம்ம ஏதோ லோக்கல்ல புரிஞ்சுட்டு இருக்கோம். அது இல்ல, சாஸ்திரத்துல அசூயைனாக்க என்ன அர்த்தம்னா பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம். இந்த கிரிட்டிக்கலா பாக்குறான் பாருங்க, யார் எது பேசினாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு இருக்கு. இது வந்து அசூயை. இதனாலதான் அவனுடைய உடம்புல அந்த அளவுக்கு பீஜம் இருக்கு. அதனாலதான் எல்லாத்துலயும் தப்பு கண்டுபிடிப்பான். யார் எது பண்ணாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது. பரகுணேஷு தோஷ ஆவிஷ்கரணம், தேடி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்பான். எது அவ இரலவெண்டா இருந்தாலும் இவனுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு, தன்னுடைய கிரேட்னஸை ப்ரூவ் பண்றதுக்காக இன்னொருத்தர தாழ்த்தி ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடியதுக்கு பேரு அசூயை அப்படின்னு பேரு. இந்த அசூயை இல்லாத இருப்பவன் யாரோ அவன் அனசூயன். அந்த இப்ப பேர் வச்சுக்கும் போது அனுசூயான்னு பேர் வச்சுன்றான். இந்த அசூயன்னா இந்த கெட்ட ஒரு குணம். இதுல அணுனாக்க அதை தொடர்ந்து போறவான்ற அர்த்தம் ஆயிடும். ஆக்சுவலா இவன் மனசுல இருக்கிறது அனசூயான்னு வைக்கணும். அனசூயான்னு பேர் எடுத்து அனுசூயான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். பூ போட்டு நம்ம திருத்தினால எங்க ஆசிலேயே திருத்தினால இல்ல அனுசூயாதான் நீ தப்பா சொல்றாங்க. பாவம் அவளை வந்து எல்லாருமா சேர்ந்து திட்டிட்டு இருப்போம். நல்ல பேர் அவன் அப்பா வச்சது. அவர் வந்து அனசூயான்னு பேரு. அனசூயா அப்படின்னாக்கா அவர் சாஸ்திரத்துல தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, குணான் குணினோ ஹந்தி தௌதி மந்த குணானபி ந அந்நிய தோஷேஷு ரமத்தே தா அனசூயா பிரதிஷ்டிதா. அனசூயாவை பத்தி அழகா தர்மசாஸ்திரத்துல சொல்லுங்க. யார் அனசூயான் அப்படின்னாக்க எப்படி இருக்கணும்னாக்க, குணான் குணினோ ஹந்தி, நல்ல குணங்களோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது அதை கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அதுல இருந்து முதல்ல யாரு பண்ணாம இருக்கானோ அவன் தான் அனசூயன். அவன் தான் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டீச்சிங். பிறருடைய நல்ல குணங்களை இருக்கக்கூடிய அதை நன்னா பார்க்காம அந்த குறைய அதுல இருந்து தேடி கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதுன்றது ஒரு கெட்ட தன்மை. அது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது மந்த குணானத்தி கௌதி, அவனுடைய குணத்துல அவனுடைய விஷயங்கள்ல குணம் கம்மியா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய நல்லதை வந்து நல்லா மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுன்றது பாருங்க, அதுதான் அனசூயனா இருக்கிறவனுக்கு அழகு. என்னமா சொன்னாரு அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய குணங்கள் இல்லாம இருக்க, எல்லாருக்கையும் குணங்கள் இல்லாத ஆளே இல்ல. அதை தேடி கண்டுபிடிச்சு அதை பிரைஸ் பண்ணணுமே தவிர அவர்கிட்ட இல்லாத குணத்தை வந்து திட்டி பிரயோஜனம் இல்லை. அதை பிரைஸ் பண்ணணும். மந்தமாக இருந்தாலும் மந்தானப்பி குணான்னு கௌதி, அந்த குணம் மந்தமாக இருந்தாலும் அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். மூணாவது கண்டிஷன் அந்நிய தோஷேஸ்வரமத்தே, ஒருத்தருக்கு தோஷம் இருக்குன்னா அதை பார்த்து இதை சந்தோஷப்படக்கூடாது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருனாக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றது, அவனுக்கு போயிட்டா பதவி போயிட்டா அதனால இவன் சந்தோஷம், அது ரொம்ப தப்பு. அது அந்நியனுடைய தோஷத்தை பார்த்து அந்த ரமிக்கிறதுன்றது பாருங்க, அது இந்த மூணு கண்டிஷனும் ரொம்ப தப்பு. இப்ப இருக்கிறவன் யாரோ இந்த மூணுத்திலையும் மந்த குணமா இருக்கிறவனையும் பிரைஸ் பண்ணணும், குணத்துல கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அவன் இன்னொருத்தர் பண்ற தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுறதுன்றது இல்லாம யார் இருக்கானோ அவனுக்கு பேர் அனசூயன்னு பேரு. அப்படிப்பட்ட அந்த அனசூயமா இந்த குணத்தோட இருக்கிறவனுக்கு சொல்லக்கூடிய வேதாந்தமானதான் பலிதமாகும். கிரிட்டிசைஸ் பண்றவன் அப்படி இருக்கக்கூடிய நான் கிரிட்டிக்கல் மைண்டடா இருக்கக்கூடிய பர்சனுக்கு தான் இந்த வேதாந்தமானது சரியா வரும் அப்படின்னு சொன்னாரு. இது என்ன இங்கிலீஷ்ல சொல்றது, ஃபாரன் இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் யாருக்கு இல்லையோ அவனுக்கு தான் இந்த விதியானது பரிமளிக்கும்.
ஹியூமிலிட்டி ரொம்ப அவசியம். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினேன்னு. வித்தியை வேணும்னாக்க வேதாந்தத்துக்கு வந்தா முதல் கண்டிஷன் என்ன? வினயம் இருக்கணும், அவனுக்கு ஹியூமிலிட்டி இருக்கணும். அது இருந்தாதேயானதான் இந்த வித்தியானது பரிமளிக்கும். அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனனுக்கு அனசூயனா இருக்கக்கூடிய அவனுக்கு இதம் குஷ்யதமம் பிரவக்ஷாமி, இதை நான் அவனுக்கு சொல்லுகிறேன். அதை எப்படி சொல்ல போறேன்? ஞானம் வார்த்தைனால ஞானம் விஞ்ஞான சகிதம், அந்த ஞானத்தை சொல்லுகிறான். அந்த ஆத்மாதான் நிர்விகாரமான ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்றத சொல்லி, அந்த ஞானமானது எப்படி அது கேட்டா உங்களுக்கு பரோட்சமா புரியும். ஆனா அதை சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தோட சேர்ந்து அந்த நாலேஜ் ஆனது நான் பிரம்மன்னு சொன்னா போதாது, நான் பிரம்மன்றது அசிமிலேட் ஆகணும். அந்த அசிமிலேஷன் அந்த அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடியதுதான் விஞ்ஞானம். இந்த ஞானம் விஞ்ஞான சகிதம் இருக்கக்கூடியதை உனக்கு இப்போ சொல்ல போறேன். எது ஞாத்வா, இதை அறிந்த பிறகு, எது ஞாத்வா எதை சொல்ல போகிறானோ அதை அறிந்த பிறகு, மோக்ஷசே அசுபாத். அசுபாத் அப்படின்னா அசுபம் அப்படின்னா அமங்கலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சாரம் அப்படின்னா இருக்கு. நம்மளுடைய சம்சாரம் எப்படி இருக்கு? நம்மளுடைய மனசு என்ன? காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியத்தோட கூடி இருக்கக்கூடிய மனசு ரொம்ப அமங்கலமான மனசு. இந்த அமங்கலமான மனசு நமக்கெல்லாம் போய் அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றது இந்த புத்தியில ஏத்தணும்னா இது எல்லாத்தையும் தள்ளிட்டு அதை ஏத்தணும். அப்படின்றதுனால அசுபாத் அப்படின்னாக்க இந்த இடத்துல பிகரேட்டிவா சம்சாரம்ன்ற இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும். மோக்ஷத்தே அப்படின்னா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவார்கள். இந்த அறிவை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த அறிவு அது? ஞானமும் விஞ்ஞானத்துடன் கூடியதான். அந்த அறிவு என்ன பண்ணும்? அசுபத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய வைக்கும். இதை அறிந்த பிறகு உங்களுக்கு சம்சாரத்திலிருந்து நீங்கள் உங்களை அறியாமலேயே விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஆரம்பிக்கிறார். இதம் துதே குஷ்யதமம் பிரவக்ஷ்யாம்யன சூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அந்த ஞானமானது எப்படிப்பட்ட ஞானம்? விஞ்ஞானத்தோட கூடிய அந்த ஞானமானது ராஜவித்யா ராஜகுஷ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யயம். இது ராயல் நாலேஜ். இது ராஜ வித்யா. வித்யானாம் ராஜா. இதுக்கு இணையான ஒரு வித்யானது லோகத்துல எங்கேயும் கிடையாது. லோகத்திலையும் கிடையாது. வேதத்துல இருக்கிறதுலயும் ரொம்ப வசத்தியான பாகம் வேதாந்தம். அந்த வேதாந்தத்திலேயே சாரமாக இருக்கக்கூடியது மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியமா இருக்கக்கூடிய தத்துவமசி என்ற வாக்கியத்தை தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஞானமானது கொடுக்கக்கூடிய வித்யானது பிரம்ம வித்யை. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யை எப்படிப்பட்ட வித்யை? ராஜ வித்யை, ராயல் நாலேஜ். அதுதான் ராஜ வித்யா. அந்த ராஜன்ற பதத்தை எதுக்காக யூஸ் பண்றோம்ன்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். ராஜா அப்படின்னா இப்ப நம்ம கற்பூரம் காமிக்கும் போது ராஜாதி ராஜாய பிரசங்கன்னு அந்த ராஜ பதத்துக்கு அங்க என்ன பகவான் எல்லாரும் விட உயர்ந்தவர். அவருக்கு ஏன் நம்ம ராஜ்ரு தீப்தவ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ராஜ்ரு பதம் வந்ததுன்னா தீப்தின்ற அர்த்தம், ஒலிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒலியை வைத்துக் கொண்டு தேவரும் அங்க ஒலிக்கிறாரா இருக்காரு. அதனால அதுக்கு லிங்க விநியோகமாக நம்ம கற்பூரத்தை காமிக்கிறோம். நீங்க ராஜான்னா தீப்தி விசேஷம்னு புரிஞ்சுக்கணும். இங்க ராஜ வித்யானா இந்த வித்யானது பரிமளிக்கக்கூடிய ஒரு வித்யானது, பிரில்லியன்டான ஒரு வித்யை இது அப்படின்னு சொல்றதுக்காக ராஜ வித்யை. அப்புறம் ராஜ குஷ்யம், எது விலை மதிப்பு இல்லாததா இருக்கோ அதுதான் குஷ்யம்னு சொன்னேன். அதனால இது ராஜ குஷ்யம்னாக ரொம்ப குஷ்யானாம் ராஜா. இது எது சீக்கிரட்லயும் சீக்கிரட்டா இருக்கக்கூடியது இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம். இதுதான் இந்த அத்வைத்தம் தான் தத்துவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இது எப்ப பார்த்தாலும் நமக்கு இந்த தம்புரா மாதிரி பின்னாடி ஜீவபிர தத்துவமசி 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 அத்வைதம் அத்வைதம் அத்வைதம்னு வந்துட்டே இருக்கணும். அதுதான் ராஜகுஷ்யம். அது மாத்திரம் இல்ல, இது பவித்திரம். சாதாரணமா பவித்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுத்தி பண்ணக்கூடியது பவித்திரம். நம்ம பவித்திரத்தை போட்டுட்டு கர்மா பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க குளிச்சுட்டு வந்தோடனே இதை போட்டுட்டு பண்ணோம்னாக்க நம்மளுடைய புத்தி எல்லாம் இந்த தர்பையானது நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறது. ஆகையினால நம்ம அதை கையில போட்டுட்டு பண்ணோம்னா பவித்திரமாக இருக்கிறதுனால பவித்திரம். ஏன்னா பாவத்தை போக்கக்கூடிய செயலுக்கு பேரு பவித்திரம் அப்படின்னு. மனுஷர்களுடைய பாவங்களை எல்லாம் புண்ணிய பாவங்களை எல்லாம் இருக்கிறது. இங்க வேதாந்தத்துக்கு வரும்போது புண்ணியமும் பாவம் தான். அதனால புண்ணிய பாவங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியது எதுவோ அதுதான் பவித்திரம் வேதாந்தத்துல முதலாம். அதனால இந்த நாலேஜ் ஆனது எப்படி பவித்திரம். இந்த பிரம்ம வித்யானது பவித்திரம். இது ரொம்ப பவித்திரமானது. அது மட்டுமல்ல உத்தமம்.
இது உங்களை மேல் நோக்கி உள்ள உத்தமம், மேல் நோக்கி உங்களை பெருசா அது மாத்திரம் இல்ல உத்தமம் அப்படின்னு சொன்னதுனால தி பெஸ்ட், கிரேட்டஸ்ட், ராஜவித்யாவா இருக்கு, ராஜவிஷ்யமா இருக்கு, பவித்திரமாக இருக்கு, உத்தமமாக இருக்கு. பவித்திரம்னா என்ன இருக்குன்னா பர்மனண்டா பவித்திரம் கொடுக்குறது. கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தான்னு வச்சுங்க, வந்த உடனே குளிச்ச போது பாவம்லாம் போறது, ஆனா வெளியில வந்த உடனே அந்த பண்டாவில இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளுடைய கோபம் தாபங்கள்லாம் அங்கே வந்து திருப்பி எல்லாத்தையும் சம்பாதிச்சு தான் ஆத்துக்கு வருவோம். அப்படி இல்லை, இது ஒரு தடவை வந்துச்சுன்னா இந்த பிரம்ம வித்யாவது பர்மனன்ட் பவித்திரத்தை கொடுக்கக்கூடியது. அது பவித்திரம், இதம் உத்தமம் பவித்திரம். அது மாத்திரம் இல்ல, இது எப்படி தெரியாது அப்படின்னா பிரத்யக்ஷ அவகமம். இங்கேயே இப்பவே நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா இதை பார்க்கலாம். இந்த ஞானத்தை நீங்க பிரம்மன்றது நீங்க மறந்துதானே இருந்ததுனால இவ்வளவு வந்தது. நீங்க தான் பிரம்மன் தான் டீச்சிங், அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது சாஸ்திரம் சொல்லிட்டு, நம்ம தான் அது இன்னும் ஒத்துக்கல. நான் பிரம்மன்னு சொன்னது அது சாஸ்திரம் கிளியரா சொல்ல, நீ பிரம்மம் அப்படின்னு சொல்லி ஆச்சுங்க. பிரத்யக்ஷ அவகமம் உங்களுக்கு இங்கேயே இப்பவே பிரத்யட்சமாகவே அவகமம், அந்த நாலேஜ் ஆனது உங்களை வந்து அடைந்து விட்டது. நீங்க தான் பிரம்மன்றது அது நீங்க ஒத்துக்காத உங்களுடைய விஷயம். ஆனா உண்மை என்ன, சத்தியம் என்ன, நீங்க பிரம்மம். இந்த சத்தியத்தை நீங்க ஒத்துக்கலனால சத்தியம் அது மாற போறது இல்லை. அதனால நீங்க தான் பிரம்மம். பிரத்யக்ஷ அவகமம். அது மாத்திரம் இல்லை, இது தர்மியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் இன் கீப்பிங் வித் வேதிக் டீச்சிங். எது தர்மம் அப்படின்னா சோதனாத்தோ லட்சணோ தர்மஹா. வேதத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதுதான் தர்மம்னு பேரு. அதோட கூட சேர்ந்தது தர்மியம் இல்லையா? தர்மாத் அனபேதம், தர்மத்தை விட வேறில்லாம இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் தர்மியம். அது வைதிகம் இத்தர்த்தா. இது வைதிகமாக சொல்லக்கூடிய விஷயம். தோமசத்து தோமசி அப்படின்ற கூடிய நாலேஜானது தர்மியம். அது மொத்தம் எப்படி, அது சுசுகம் கர்த்தம் அத்வேகம். அதுக்கு அந்த கிரமமுக்தி அது ரொம்ப கஷ்டம். அதை போய் நீங்க கஷ்டப்பட்டு ஞானத்தினால போய் அடையணும். அங்க போய் பிரம்மாவை போய் இது போற வழியில எத்தனையோ ஸ்டேஷன், 14 ஸ்டேஷன் அர்ச்சிராதி மார்க்கத்திலாம் சொல்லியிருக்கு. இது எல்லாம் போய் கரெக்டா ட்ரெயின்லாம் கரெக்டா ஆளுங்கெல்லாம் போகுமான்றது நமக்கே தெரியல. சாதாரணமா போனதுனால ஒரு 10-15 2-3 ஸ்டேஷனை புக் பண்ணாலே அங்க டென்ஷனோட போறோம்னாக்கா 14 ஸ்டேஷனை தாண்டி நீங்க போனோம் பிரம்மலோகத்துக்கு எல்லாம் எத்தனை கஷ்டம் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, அங்க போனாலும் கரெக்டா அவர் வந்து கூப்பிட்டு போவாரான்னு தெரியாது, நம்மள ஐடென்டிஃபை பண்ணுவாரான்னு தெரியாது, நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் இது அதை அடக்குமான்றது நமக்கே தெரியாது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அங்க போய் இறங்கி இந்த வேதாந்தத்தை படிக்கணும்னாக்க ரொம்ப கஷ்டம். அதோட கம்பேர் பண்ணும்போது இது எப்படி, இங்கேயே நீங்க படிக்கலாம், இப்பவே வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றது அது சுசுகம், சுகம். நீங்க பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. இங்கேயே இப்ப சுசுகம் கற்பம், இது வந்து சுகமாக செய்யக்கூடியதுன்றது ரொம்ப வெரி கம்ஃபர்டபுள் இல்லையா? இது வழியில போய் முக்தி அடைய அசுபாத் மோட்சம் நமக்கு வேணும். அந்த அசுபாத் மோட்சத்துக்கு இந்த வழி சுலபமாக சுகமாக இருக்கக்கூடிய வழி இருக்கும்போது அது சுகம் இல்லாத துக்கமான வழியை யாராவது எடுத்துப்பானோ, ஈஸியான வழியிலேயே போறதுதான் நியாயம். அதனால கருத்தும் இது எப்படிப்பட்ட ஒரு நாலேஜ், இது உத்தமம்னு சொன்னீங்க, பவித்திரம் சொன்னீங்க, ராஜவித்யா சொன்னீங்க, ராஜகுஷ்யம் சொன்னீங்க, பிரத்யக்ஷ அவகம்னு சொன்னீங்க, சுசுகம்னு சொன்னீங்க, தர்மியம்னு சொன்னீங்க. இன்னொன்னு சொல்றேன், இது அவ்யயம், இது இம்பெரிஷபிள். பல திருஷ்டியா இது ஒரு நாளும் உங்களுக்கு இது அடைஞ்சிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு கஷ்டம் டென்ஷன்ன்றதே எதுவுமே கிடையாது. வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் புரிஞ்சு எல்லாரையும் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்றும் துக்கம்ன்றதே கிடையாது, அது புத்தர காரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இது இம்பெரிஷபிளான ஒரு நாலேஜ், பவித்திரமான ஒரு நாலேஜ், இம்பெரிஷபிளான ஒரு நாலேஜ். இது வித்யானாம் ராஜா, குஷ்யங்கள்லாம் ராஜா, பவித்திரம், இது உத்தமமான ஒரு வித்யை, இது பிரத்யட்சமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது தர்மியம், இது வந்து தர்மத்தை வைதிக தர்மத்துக்கு சேர்ந்தது, சுகமாக அடையத்தக்கது, கர்த்தம் சுகமாக அடையத்தக்கது. இது சுசுகம் கர்த்தம். அது மாத்திரம் இல்ல, இது அவ்யயம், ஜெயம் இல்லாதது. ஜெயம்னாக்க பெரிஷபிள், அவ்யயம்னா இம்பெரிஷபிள் நாலேஜ். இதை அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்ரத்ததானா புருஷாஹ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. இவ்வளவு தூரத்துக்கு சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு 9 சாப்டரும் வந்தா கூட இன்னும் சில பேர் இருக்கா, அவளுக்கு சந்தேகம் இருக்கு. இதை ஒத்துக்கிறதுனாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னாக்கா அவளுக்கு குரு வேதாந்த வாக்கியானம் ஸ்ரத்த வரணும். சாஸ்திரம் சொல்றது நீதான் பிரம்ம தத்து தொமசின்னாக்க அதுல போய் சந்தேகப்படலாமா? ஆனா லோகத்துல கரெக்ட் தான் பண்றோமே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஈவன் ஆஃப்டர் தட் அப்படி பண்ணா ஏன், என்ன காரணம்?
அஸ்ரத்தானா இன்னும் அந்த நாஸ்திக புத்தி அவனுக்கு போல. வேதமே சொல்லிட்டு அந்த இன்னும் அந்த வேத பிரமாணம்ன்றது அவனுடைய பிளட்ல இன்னும் ஏற மாட்டேங்கிறது. அந்த வேதாந்தத்தை தவிர வேற எதுவும் வசதி இல்லை. அந்த வேதாந்தத்துக்கும் எனக்கு மட்டும்தான் அவன் உலகத்துல கனெக்ஷன். பாக்கி ஆல் கனெக்ஷன்ஸ் ஆர் எல்லா எபிமரல் கனெக்ஷன்ஸ் தான், எதுவும் தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிச்சயம் இன்னும் வரமாட்டேங்கிறது. இன்னும் கூட அப்பா அம்மா அந்த பொண்டாட்டி இன்னொன்னு இருந்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்னா அந்த வேதத்து மேல இருக்கக்கூடிய பற்றானது இன்னும் திடம் ஆகலை. அப்படின்னா என்ன, இன்னும் போய் உழைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, இடைஞ்சல்கள் நிறைய இருக்கு. அவளுக்கு அவ செய்த முந்தின வினையினுடைய காரியங்கள், அந்த வினையெல்லாம் போகணும்னா அவன் நிறைய உபாசனை பண்ண வேண்டியிருக்கு. அப்படி எல்லாம் பண்ணாதான் இந்த நாலேஜ் ஆனது வரும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஸ்ரத்தையை வரவழைக்கணும். அந்த ஸ்ரத்தை இல்லாம போயிடுச்சுனாக்க இதுதான் ப்ராப்ளம். நாஸ்திகமாக இருக்கக்கூடியவர் அஸ்ரத்தானாஹா புருஷாக, ஸ்ரத்தை இல்லாத புருஷர்கள்லாம் இவ்வளவு சொல்லி கூட தர்மஸ்யாஸ்ய பரந்தர், இந்த டீச்சிங், இந்த ஈஸ்வர ஞானம் தான்ப்பா பிரம்ம வித்ய, இதுதான் பராவித்ய அப்படின்னு இந்த தர்மஸ்ய அஸ்ய அஸ்ரத்தான், இந்த தர்மமான இந்த டீச்சிங்ல போய் ஸ்ரத்தை இல்லாம இருக்காங்க. அஸ்ரத்தானா புரிதாக பரந்தப, வீரர்களை எல்லாம் தபிக்க செய்யக்கூடிய அர்ஜுனனே, பரந்தபனா அர்ஜுனனே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்கிட்ட ஸ்ரத்தை இல்லாம போயிட்டான்னாக்க இந்த விஷயத்துல போய் ஸ்ரத்தை இல்லாம யாராவது இருக்கலாமா? அப்படி ஸ்ரத்தை இல்லாம போயிட்டான்னா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாரு. அப்பிராப்திய மாம், அவனுக்கு ஹி லூசஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு சான்ஸ் அவனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு சொல்லி இந்த ஜென்மால நீ வேதாந்தத்தை படி, அத்வைத்தம் தான் சத்தியம் நான் சொல்லி கூட படிக்கலன்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அப்பிராப்தியன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு பிராரப்தம் வந்து பலியமாக இருக்கு. அதனாலதான் உபநிஷத்துல சொல்லும் போது அவர் சொல்றாரு, கேன உபநிஷத்துல, இஹச்சேத் அவேதீத் நக சத்யமஸ்தி நச்சேத் இஹா அவேதீத் மகதி வினஷ்டி. இந்த ஒரு சான்ஸ் உங்களுக்கு ஃப்ரீவில்லோட பகவான் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இந்த ஒரு ஜென்மால நீங்க அதை பிடிச்சிட்டு இந்த வேதாந்தத்தை படித்தீர்களே ஆனால் அந்த சத்தியத்தை உணர்ந்தீங்கன்னா தப்பிச்சீங்க. இல்ல ஏதோ ஒரு போக்குல கேர்லெஸ்ஸா நடந்து இந்த ஜென்மாவை வேஸ்ட் பண்ணிட்டு இந்த வேதாந்தத்தை நமக்கு என்ன போறது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா மகத்தி, நீங்க பூமிக்கு பாரமா வந்தீங்க, பூமிக்கு பாரமாவே இருந்துட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டு போனீங்க அப்படின்றத மறக்காதீங்க. மகத்தி வினஷ்டி, அப்படி ஒரு நஷ்டத்தை அடைஞ்சீங்கன்றத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு கீதையை படிக்கிறதுக்கு. அதை படிச்சு அவனுக்கு சிரத்தை வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பாவம். அப்ப என்ன பண்ண முடியும்? மகத்தி வினஷ்டி, மகான் தோஷம் அவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை அடைஞ்சானா இன்னொரு இடத்துல சொல்லும் போது அவெல்லாம் சூசைட் கேஸ் அப்படின்னு ஆத்மஹாக பிறந்து இது தெரியாம செத்து போயிட்டான்னாக்க என்ன அர்த்தம்? தானே செத்து போயிட்டான், என்ன பிரம்மத்தை அறியாம போனான்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுது. இப்படி அப்பிராப்தியமாம், என்னை அடையாமல் போய் இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு என்ன பிரயோஜனம் இல்ல. இப்படி இருந்து நிவர்த்தந்தே அப்படின்னா, நிவர்த்தந்தேன்ற இந்த இடத்துல ரொம்ப பதத்தை ஜாகிரதையா வியாக்கியானம் பண்ணு. சாதாரணமா துக்க நிவர்த்திக்குதான் நம்ம நிவர்த்தினாக்க வெளியில போறதுன்னு நினைப்பான். இங்க நிஷ்டையேன வர்த்தந்தே அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு புத்தி இருக்கிறதுனால அவன் நிச்சயேன வர்த்தந்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிருத்யு சம்சார வர்த்தமணி நிச்சயேன வர்த்தந்தே. அவன் யம தர்மராஜாவுடைய அந்த சம்சார மார்க்கத்துலதான் இவன் இருக்கான், இந்த சிரத்த வராதவன். அதனால அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு கிடையாது. யார் ஒருத்தன் சகிதபியே முரார்ஜி சமர்ச்சா கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா அப்படின்னாரு. இல்லைன்னாக்க புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி ஜனனி ஜடரேஷனம் ஏசம்சாரே புகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஜி முராரே என்னாரு. அதனால இங்க புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் மிருத்யு சம்சாரம்ன்றதுதான் இப்ப நம்ம அனுபவிச்சது. இவ்வளவு நாளா நம்ம அனுபவிச்சது இந்த மிருத்யு சம்சாரம் தான். வேதாந்தம் வர வரைக்கும் இந்த வேதாந்தத்தை விட்டுட்டானா திருப்பி அதே மாதிரியே மிருத்யு சம்சாரத்தை அந்த வர்த்தமா அப்படின்னாக்க அந்த மார்க்கம். இந்த மிருத்யு சம்சார வர்த்மணி நிச்சயேன வர்த்தந்தே நிர்வர்த்தந்தே. அப்புறம் என்னை அடையாமல் போய் இவ்வளவும் சொல்லி என்னை அடையாமல் அவன் போயிட்டானே, ஆனால் அவனுக்கு காரணம் என்ன? அவனுடைய அஸ்ரத்தை தான் காரணம், நாஸ்திக புத்தி தான் காரணம், பாப காரணம். அவன் பண்ண பாபங்கள் இந்த தர்மத்தை தெரியாம அவனை போக அடிக்கிறது. அஸ்ரத்தானா புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி அப்படின்றார். மயா அப்ப இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு பீடிகை எல்லாம் போட்டுட்டு இப்ப சப்ஜெக்ட் உள்ள நுழைய. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்தானி
மத்தானி சர்வபூதானி நஜாஹம் தேஷு அவஸ்திதஹ. மயா ததம் இதம் சர்வம். உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடியது அனைத்து பொருள்களும் எல்லாத்திலையும் வியாபிச்சு இருக்கிறவன் நான் தான். மயா ததம் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த உலகம் முழுக்க. நீங்க எதை பார்த்தாலும் என்னதான் பார்க்கணும். நீங்க ஒவ்வொரு பொருள்லயும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை பார்க்கணும். இங்க ஒரு பெஞ்ச் இருக்கு அப்படின்னாக்கா இது என்ன அர்த்தம்? இந்த டெஸ்க் இருக்குன்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்? டெஸ்கை பார்க்கறோம், புக்கை பார்க்கறோம். இந்த புக்கானது என்ன பண்ணிருக்கு? அந்த டெஸ்கை மறைச்சிருக்கு. அந்த டெஸ்கானது என்ன மறைச்சிருக்கு? இந்த மேடையை மறைச்சிருக்கு. இந்த மேடையானது தரையை மறைச்சிருக்கு. அந்த தரைக்கு எது அதிஷ்டானமா இருக்கு? பிரம்மன் தான் இருக்கு. எல்லாரும் பிரம்மத்துலதான் இருக்கும். நான் உட்கார்ந்து இருக்கேன்னா பிரம்மத்தை மறைச்சிட்டு இருக்கேன். பிரம்மம் இல்லாத இடமே இல்லை. எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கு. தபம் அப்படின்னாக்க வியாப்தமாக இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பார்க்கணும். ஒவ்வொரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் பிரம்மம் பிரம்மம் அது ஆத்மா ஆத்மான்னு பார்க்கணும். அந்த ஒரு எண்ணம் வந்தது ஆனால்தான் அவனுக்கு இந்த ஞானமானது வருது. அதனாலதான் அவரு துணி செய்வ ஸ்வபாகேஷ பண்டிதா சமதர்சினகான். எல்லாரையும் சமமா பார்க்கறவன் யாரோ அவன் தான் ஞானி. அப்படி எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும், பிரம்மமா பார்க்கக்கூடியது. ஏன்? என்னால்தான் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய சர்வம் ஜெகது, உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே மயா வியாப்தம், என்னால வியாபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நான் சர்வகத மூல்யம். அதனால அது மாத்திரம் இல்ல, சர்வம் அது மாத்திரம் இல்ல, நான் அவ்யக்தமாக இருக்கிறேன். நிர்குணமா வியக்தம்னாக்க ஒரு ஃபார்ம். அவ்யக்தமா இருக்குன்னா எனக்குன்னு ஒரு ஃபார்மே கிடையாது. நான் எந்தெந்த ரூபத்தில் இருக்கோ அந்தந்த ஃபார்ம்ல நான் தான் இருக்கேன். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பான இந்த அர்த்தத்துலதான் அவர் சொன்னார். எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன். நீங்க உடச்சி பாத்தீங்கன்னா நான் தான் இருக்கேன். வேற யார் இருக்க முடியும் ஒரு ஒரு இடத்துலயும்? அதனால எனக்குன்னு ஒரு ஃபார்ம் கிடையாது. எந்தெந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் என்னுடைய ஃபார்ம் தான். ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னா, அவ்யக்தம்னு சொல்றீங்க, மூர்த்தினான்னு பின்னாடியே கான்ட்ரடிக்ஷனா ஒரு வார்த்தையை போடுறீங்க. அவ்யக்தம்னா கண்ணுக்கு தெரியாது, மூர்த்தியா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியணுமே. அவ்யக்த மூர்த்தியா இருந்து கொண்டு நான் பண்றேன், எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா எல்லாமே அப்படிதான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சதிஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமலநேனம் யோகி தியானகத்யம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வலோகைகநாதம் அப்படின்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். சாந்த ஆகாரம் அவருக்கு இல்லையா? சாந்தமான ஆகாரம் நல்லா புரிஞ்சுது. சாந்தமா இருக்க ஜம்முன சந்தி சக்கரத்தோட வச்சுட்டு அழகா சாந்தாகாரம். புஜக சயனம், அவர் எங்க படுத்துட்டு இருக்காரு? புஜகத்துல ஸ்பிரிங் காட்ல படுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிங் காட் டெவலப்டா அதுல படுத்துட்டு இருக்காரு. புஜக சயனம். பத்மநாபம், அவருடைய பத்மத்திலிருந்து பத்மநாபம். சுரேஷம், எல்லா சுரர்களையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு சுரேஷம். ககன சதுரிஷம்னாரு, அங்கதான் தகராறு. ஆகாசம் மாதிரி எங்கும் பரவி இருக்கான்னு பாருங்க, கான்ட்ரடிக்ஷன் அங்கேயே வருது. அப்படின்னா என்னத்தை நம்ம புரியுது, எல்லாத்துலயும் அவர் இருக்கார் அப்படின்ற ககன சதுரிஷமாக அவர் இருக்காரு. ஆளுக்காக அவர் சகுனமாக ரூபத்தோடையும் இருப்பாரு. எல்லா ரூபத்திலையும் அவர் ரூபமா இருக்கிறதுனா அவர் ரூபமா இருக்காரு. ஆனா அவர் இந்த ரூபமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமின்னு நீங்க யாராவது நாஸ்திக காட்டி எங்க தூண்ல இருக்காரு காமின்னா என்னால எப்படி காமிக்க முடியும்? ஆனா அந்த தூண்ல இருக்காரு, உறிஞ்சுதான். அதனால அவ்யக்த மூர்த்தினா சதமா தான் இருக்காரு, நிச்சயமாவும் இருக்காரு. ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரியும் இல்ல. அதுக்காக அவர் மூர்த்தி இல்லைன்னு சொல்ல முடியும். இதுவே அவர் தான் அப்படின்னு சொல்றதுனால அவ்யக்த மூர்த்தினான்னு ரொம்ப அழகா போட்டார். மயா ததவிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா, அதனால வியாபிக்கப்பட்டிருக்கிறது. மத்தானி சர்வபூதானி, அதனால எல்லா பூதங்களும் பிரம்மாஜி ஸ்தம்ப பர்யந்தம் இருக்கக்கூடிய எல்லா பூதங்களும் பிரம்மாஜியிலேருந்து ஆரம்பிச்சு பத்மநாபமா பத்மத்திலிருந்து வந்ததான அவர்ல ஆரம்பிச்சு இங்க இருக்கிற பாக்டீரியா பர்யந்தம் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய சர்வ பூதங்களும் மத்தானி என்னிடத்துலதான் நிலை பெற்று இருக்கிறது, என்னிடதான் இருக்கு. மயி அந்த அவ்யக்த மூர்த்தியான சப்போர்ட்டராக நான் இருக்கிறேனே தவிர நான் சப்போர்ட்டரா இல்லை. என்னுடைய சப்போர்ட்டர் தான் எல்லாமே இருக்கு. சர்வபூதானி மத்தானி நசாகம் தேஷு, நான் அவைகளிடம் இல்லை. அப்படின்னா என்ன? எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னா நான் ஆதாரமாக இருக்கேன். நான் இவாளை டிபெண்ட் பண்ணி இல்லை. எல்லாமே உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. என் மேலதான் எல்லாமே கட்டப்பட்டு இருக்கிறது. நான் அதுல இல்லை. அப்படின்னா நசாகம் தேஷு அவஸ்திதா, அவைகளில் நான் இல்லை. இவையெல்லாம் எங்கிட்ட பார்க்க பண்ணி இப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த தூண்ல அவரும் இருக்கார். அவரை வச்சானாக்க ஒரு அவசியம் ஏற்பட்டதுதான் பிரகலாதனுக்கு காமிச்ச மாதிரி வருவாரு. ஆனா அவர் இல்லாம இங்க தூண்ட பிரம்மம் இல்லாம எப்படி அதுக்கு மேல இந்த உலகம் இருக்கும்?
அந்த பூமி இருக்கும், அந்த பூமி இல்லாம இதுக்கு மேல எப்படி இது தாங்கிட்டு இந்த பில்டிங் இருக்கும், இந்த தூண் எப்படி இருக்கும், இப்படி நீங்க ஆலோசனை பண்ணி பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த தூணா இருக்காரு அப்படின்றது புரியும். காரணம் காரியத்துல இருந்துதான் ஆகணும், காரணம் காரியத்துல இருந்துதான் ஆகணும். அவர் ஜெகத்துக்கு அதிஷ்டான ரூபேன இருந்து கொண்டுதான் இருக்காரு. ஆனா இந்த தூண்டதான் இருக்காருன்னு நீங்க புரிஞ்சுக்காங்க, இதுக்கு அதிஷ்டானமாக இருக்காரு நம்மளுடைய மென்டல்னால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படின்றதுனால சர்வாணி பூதானி மஸ்தானி எல்லாம் எங்கிட்டதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்கிட்டதான் இருக்குன்றது நான் இதுல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் என்னை சார்ந்து இருக்குன்றத புரிஞ்சுக்க. நச்ச அகம் தேஷு அவஸ்திதா, அவைகளில் நான் இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒரு நிர்குணமான கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும், சகுணமான கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும். ஐ ஆம் தி சப்போர்ட்டர், ஐ ஆம் நெவர் தி சப்போர்ட்டட், ஐ ஆம் தி சப்போர்ட்டர் அப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி மயா ததவிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நஜாஹம் தேஷு அவஸ்திதா. ஏன்னா நம்மளும் அப்படிதான் சகுனத்தை வர வைக்கணும். கிருஷ்ணனுக்கு மூர்த்தி இருக்குமா? அவர் பிரம்மமாச்ச, ஆனா கிருஷ்ணமூர்த்தின்னு போய் வச்சுக்கிறோம். ராமனுக்கு மூர்த்தி இருக்குமா? அவர் நிர்குண பிரம்மஸ்வரூபமா இருக்கார், ஆனா ராமமூர்த்தின்னு பேர் வச்சுக்கிறான்னு என்ன அர்த்தம்? நமக்கு பூஜை வேணும்னு சொல்லும் பொழுது அந்த நிர்குணமான பிரம்மத்தை ஆவாகயாமின்னு நம்ம சொல்லுவோம். காரியம் முடிஞ்ச உடனே யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவோம். அப்படின்னா எனக்கு நமக்கு வேணும்னா அவர் இருக்காருன்னா எல்லா பொருள்லயும் அவரை வர வைக்கவும் முடியும், எல்லா பொருளுக்கும் அவர் சப்போர்ட்டரா இருக்கிறதும் அவர் வருவார் அப்படின்றதுனால இப்படி புரிஞ்சுட்டோமே. ஆனால் அவர் எல்லாருக்கும் சப்போர்ட்டராகவும் இருக்காரு, அதே சமயத்துல அவர் தான் எல்லாத்துலயும் இருக்காரு. இல்ல அவர் இல்லைன்னா இது இல்லை, அப்படிதான். தங்கம் இல்லைன்னாக்கா இந்த மோதிரம் இல்லைன்ற அர்த்தமே தவிர மோதிரத்துல நீங்க தங்கத்தை பார்க்க முடியாது. ஏன்னா தங்கம் அழிச்சோட போய்க்கு மோதிரம் அழிச்சு செயின் ஆனா கூட மோதிரம்ன்றது போச்சு, தங்கம் போச்சு. ஆனா அந்த தங்கமானது நிச்சயமா எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கும். அப்படி அவர் தங்கமாக சப்போர்ட்டரா இருக்க, இதுக்கு அதிஷ்டானமா இருக்கிறது தங்கம். இந்த மோதிரம் செயின் இதெல்லாம் பேர்கள் மாறும். இத மாத்திட்டானாக்கா இது செயின் ஆயிடும், செயினை மாத்திட்டானாக்கா வங்கி ஆயிடும். ஆனா அதுல இருக்கக்கூடிய தங்கமானது எல்லாத்துலயும் இருக்கும். அதே மாதிரி இவர் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கார். ஆனா அந்த மோதிரத்துல அவர் இருக்காருன்னு சொல்லாதீங்க, தங்கமா அவர் இருக்கார். அந்த தங்கம் இருக்கிறதுனாலதான் மோதிரம் இருக்கு, மோதிரத்துக்கு சப்போர்ட்டரா இருக்கார். இப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படி நச்சபத்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிருன்னஜ பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனஹ. இப்ப அங்க சொன்ன மாதிரி இன்னொரு கான்ட்ரடிக்ஷன். நச்ச மஸ்தானி பூதானி, இந்த பூதங்கள் எல்லாம் என்கிட்ட இல்லப்பா அப்படின்னாரு. இந்த எக்ஸ் தான் நானு, இன்னும் எக்ஸிஸ்டன்டா இருக்கேன். இந்த எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க எல்லாத்துலயும் இந்த எக்ஸ் இருக்கு, ஆனா இதெல்லாம் எக்ஸ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இப்படியும் இருக்கார் அப்படியும் இருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீலிங்லி எக்ஸிஸ்டன்ட் அப்படின்றது புரியும். ஜெகன் மித்யா, மித்யா ஜெகத்துல அவர் எல்லாபமாகவும் இருக்கார். ஆனா அதிஷ்டமானமாக பார்த்தியா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அதுல இதெல்லாம் இந்த மோதிரம் செயின் இதெல்லாம் மித்யாவான பொருள்கள். அந்த மித்யாவான பொருள்கள்ல பகவான் இருக்கான்றத நீங்க புரிஞ்சுட்டு பார்க்கணும். அந்த மோதிரத்திலேயே நீங்க தேடினீங்கன்னா கிடையாது, தூள்லயே காமின்னு கேட்டா கிடையாது. அதுக்கு அதிஷ்டானமாக அவர் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நச்ச மத்தானி பூதானி பஷ்யமே சீமை யோகம் ஐஸ்வர்யம், என்னுடைய ஐஸ்வர்ய யோகத்தை பார், நல்லா புரிந்துகொள். அதாவது என்ன அர்த்தம்னா என்னுடைய ஹயர் நேச்சர் உன்னுடைய புத்தி சக்தியினால புரிஞ்சுக்கொள். நேர கண்ணுக்கு பாக்குறாம அவர் இல்லையே அப்படின்னு கேட்காத, உன்னுடைய புத்தி சக்தியினால புரிந்துகொள். இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக அவர் இருக்கார், அவரின்றி ஓரளவும் அசையாது. இப்படி புரிஞ்சுக்கணும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்னார் திருமூலர். என்னன்னா இந்த பையன் பார்த்து யானையை பார்த்து பெரிய யானைன்னு பயந்துட்டான். அதுக்கப்புறம் அப்பா கீழே கொண்டு போய் அவன் தொட்டு காமிச்ச உடனே அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது அது பொம்மன். அது அந்த யானை பொம்மையை பார்த்தோன்னே இப்ப என்னாச்சு, அந்த பயம் போன உடனே அந்த நாலேஜ் வந்துருது. பிரம்மஞானம் வந்த உடனே அது அந்த மாமத யானையானது பயமுறுத்தின மாமதைய மரத்தில் மறைந்து விட்டுருது. அதே மாதிரி இந்த பார்முதல் பூதங்கள்ல உங்களை பயமுறுத்திட்டே இருக்கு. இத பிரம்மன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, பரத்தில் மறைந்தது பார்முதல். இந்த பார்னாக்க இந்த உலகம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முதல் பூதங்களா இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இது எல்லாமே பிரம்மத்துலதான் அப்படின்றத புரிஞ்சுட்டேனால் அந்த இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் பிரம்மஞானம். நஜபத்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், இதான் என்னுடைய யோகம், இதை புரிந்து கொள். இதான் என்னுடைய டீச்சிங். நான் எப்படி தெரியுமா இருக்கேன்,
பூதபிருன்னச்ச பூதாத்மா மமாத்மா பூத பாவனா. என்னுடைய மம ஆத்மா பராப்பிரகிருதியா இருக்கக்கூடிய என்னுடைய நேச்சர் தான் பூத பாவனகா. இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணிருக்கு. இந்த பூதங்களை எல்லாம் பாவனகா, பாவனகான இருத்தல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது நான் தான். இந்த பூதங்களுக்கெல்லாம் இருத்தலா இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கொடுக்கிறவன் நான் தான். அவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பாடி கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வேலை செய்யும். அவர் இல்லைன்னாக்க இது கிடையாதுன்ற மாதிரி எல்லாத்துலயும் இருத்தல்ன்ற ஒரு செயல் இருக்குமே ஆனால், ஈஸ்னஸ் இருக்குமே ஆனால் என்ன அர்த்தம்? அவர் இருக்காருன்னு அர்த்தம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஈசா இருக்கக்கூடியது. பூத பாவனகா மம ஆத்மா, நான் தான். என்னுடைய ஆத்மா பராப்பிரகிருதி தான் எல்லாத்துலயும் இருக்கு. நான் தான் பூதஸ்தகா, நான் தான் எல்லா பூதங்கள்லயும் இருக்கேன். சப்போர்ட்டரா நான் தான் இருக்கேன். இது என்னதான் பூத புருத்தா இருக்கேன். நான் தான் பூத பாவனா இருக்கேன். நான் தான் பூத புருத்தா இருக்கேன். நான் தான் பூத பாவனா உற்பத்தி கர்த்தாவாக நான் இருக்கிறேன். பூத புருத்து ஸ்திதி கர்த்தாவாகவும் நான் தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு நஜ பூதஸ்தா, அந்த பூதத்துல நான் இல்ல. நான் இருந்து கொண்டு இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணி கொண்டிருக்கேன். அதுல நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கலா தேடினீங்கன்னா தெரியாது. இந்த யோக மைஸ்வரர் என்னுடைய யோகத்தை புரிந்து கொண்டு தேடினீங்கன்னா இது பின்னாடி நாங்க இருக்கன்றத தெரிஞ்சுப்பீங்க. அப்படின்றத ரொம்ப கஷ்டமான விஷயத்தை அழகா சொல்லிட்டார். நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிருன்னச்ச பூதஸ்தா மமாத்மா பூத பாவனஹா. என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பகவான் can exist even without anything. பட் அவர் இல்லாம வேற எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்றதுதான் இதனுடைய தாற்பயம். இந்த ஸ்லோகத்துக்கு அவர் இல்லாம எதுவுமே இயங்காது. எல்லாமே அவர் தான் இருக்காரு. அவர் இல்லாமல் இந்த உலகமானது இருக்காது. ஆனா இந்த வேர்ல்டு ஆனது அவர் இல்லாம இயங்கிறதுக்காக சான்ஸ் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லைன்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இங்க தாற்பயம். இதுக்கு நம்ம 3 விதமா புரிஞ்சுக்கணும். இத சகுண ஆகாரமாக புரிஞ்சுக்கணும் பகவான. அதே சமயத்துல அவரை சகுண நிராகாரமாகவும் புரிஞ்சுக்கணும், நிர்குண பிரம்மமாகவும் புரிந்து கொள்ளணும். இப்ப 3ஆ நீங்க புரிஞ்சீங்கன்னா அவர் இல்லாம இது வேலை செய்ய எல்லாருக்கும் அதிஷ்டானமா இருக்கா, நிர்குணமா இருக்கா. இது வேலை செய்யறதுக்கு காரணம் அவருடைய நிர்குணம் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் சகுணமா அவரே தான் இருக்கார். இப்படி 3 வகையா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்னா, நம்ம கடைசியா என்ன வந்தா பகவான் இல்லாம இந்த உலகமானது இல்லை, பகவான் இல்லாம இந்த உலகமானது இருக்காது. இதுதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டாரு. சொல்லி இதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கண்ணெதிர்க்கே உங்களுக்கு ஆகாசம்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிளை புரிஞ்சிருந்தாலே இதை புரிஞ்சிடலாம். ஆகாசம் இருக்கா, இருக்கு, இல்லையா, இல்ல கண்ணுக்கு தெரியலன்றதுக்கா இல்லன்னு சொல்லுவீங்களா? எல்லாத்துக்கும் அவகாசத்தை கொடுத்துட்டு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்க அந்த ஆகாசமானது. அதனால இதுக்கு நியரஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு ஆகாசம்னா, அந்த ஆகாசத்தை வச்சு புரியக்கூடாது. யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மஸ்தானி இதி உபதாரய. அப்ப முதல்ல மஸ்தானி சர்வபூதானின்னு சொன்னீங்க, நச்ச மஸ்தானி சர்வபூதானின்னு நீங்க. அது எப்படி மஸ்தானி சர்வபூதானி முதல்ல சொன்னேன்னா இல்லையா, அதை நான் புரிய வைக்கிறேன். எப்படி புரிய வைக்கணும்னாக்க, யதா ஆகாசஸ்திதா வாயு சர்வத்திர போயிட்டே இருக்கு இல்லையா, வாயுல வருது. அதுல இருக்கக்கூடிய தீபம் உங்களுக்கு சாகரநாத்தம் வந்ததுன்னா அதை எடுத்துட்டு அந்த ஆகாசத்துக்குள்ளதான் போறது. ஊதுவத்தி வாசனை வந்ததுன்னா அதையே எடுத்துட்டு தான் போறது. சந்தன ஸ்மெல் வந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு தான் போறது. இது எல்லாத்துக்கும் அந்த ஆகாசமானது அவருக்கு அவகாசத்தை கொடுக்கறது இல்லையா. எது வேணாலும் அதெல்லாம் வாயுக்கு சேர்ந்தது இல்லையா. இது ஆகாசமானது எல்லாத்தையும் வாங்கிக்கிறது. ஆனா இது எதோடையும் சம்பந்தப்படவே இல்லை. அவர் அசங்கமாக இருந்து கொண்டிருக்கு அந்த ஆகாசமானது. எல்லாரும் நம்ம யாரும் ஒருத்தருக்கு வச்சுக்கிறது, எல்லாரும் ஆகாசத்துலதான் இருக்கு. ஆகாசம் இல்லாம ஒரு காரணமும் கிடையாது. அந்த ஆகாசமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு ஃபார்மே கிடையாது. பரபிரமத்துக்கும் ஃபார்மே கிடையாது. அது நிராகார ரூபம், இதுவும் நிராகார ரூபம். அது சர்வகதமா இருக்கு ஆகாசமானது. அது மாதிரி பகவானும் சர்வகதமா எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்காரு. மயா ததபிதம் சர்வம்னு சொல்ல அவர் சர்வ வியாபகனா இருக்கார். அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, எல்லாத்துக்கும் அவர் அகாமடேஷன் கொடுக்கிறார். அதே மாதிரி அவரும் என்ன பண்றாரு, எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பிரம்மத்துலதான் இருக்கு. ஆனாலும் ஹி அகாமடேட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அவர் வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன பண்றார்,
இது ஆகாசமானது எதோடையும் சங்கத்தை வைத்துக் கொள்ளவே இல்லை. அவரும் அதே மாதிரி அவர் என்ன நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் நிரஞ்சனம் அப்படின்னு எதோடையும் அவர் ஒட்டுவதில்லை, அவர்கிட்ட எதுவும் ஒட்டுறதும் கிடையாது. அப்படிதான் இந்த ஆகாசமும் இருக்கு. எத்தனையோ பில்டிங் வந்தாலும் அவரை ஒட்டுறதே கிடையாது, எத்தனையோ ஸ்மெல் வந்தாலும் அவரை ஒட்டுறது கிடையாது. அவர் எதிரி. அதனால நியரஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆகாசம். ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ஆகாசமும் ஆத்மனஹா ஆகாச சம்புது, இதுவும் உண்டானது. அவர் உண்டாவதுன்றது அவருக்கு கிடையாது. அவர் நித்தியம், இது அனித்தியம். பிரளயம் வந்துச்சுனாக்க இது போறதுக்கான சான்சஸ் இருக்கு, அது இல்லை அவருக்கு. அதனால எக்ஸாம்பிள்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அது வரைக்கும் தான் எக்ஸாம்பிள். அதனால யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோமஹான் ததா, அதே மாதிரிதான் சர்வாணி பூதானி, இதே மாதிரிதான் எல்லா இந்த சேர்ந்து எல்லா பூதங்களும் மத்தானி, நான் எதோடையும் சங்கப்படவில்லை அப்படின்றதுதான் இது. அசங்கஹா ஆத்மா மத்தானி இது உபதாரைய, உபதாரையன நன்றாக அறிந்து கொள், மே யூ நோ ஃபார் ஷூர் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக ஒரு டெபினிஷனோட உபதாரணம் பண்ணனாக்க நிச்சயமாக அறிந்து கொள், இப்படிதான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதி ஜாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விக்ருஜாம்யஹம். சர்வபூதானி இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நானே எல்லாம் இருக்கேன்னா நடுவுல அந்த மாயை எடுத்துன்னு வந்தாதான் இது புரியும். அந்த பிரகிருதி நான் இருக்கேன்னா என்ன அர்த்தம், மாயையா எல்லாகிட்டே இருக்கேன். எனக்கு பிரதியும் கிடையாது, அஜஹா அனித்யா நித்தியஹாவா இருக்கேன். நான் இதோட சேர்ந்துட்டேன்னாக்க உங்களுக்கு சந்தேகம் என்ன வரும்னா, அவர் அஜனா அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி நித்தியமானது அனித்தியமா ஆகும் அப்படின்னாக்க இதெல்லாம் நிஜமா ஆகல, இதெல்லாம் மாயையினால ஆகிறது. ஆனால் அந்த மாயையானது அவ்யக்தமான மாயையானது 3 குணத்தோட சேர்ந்த அந்த மாயை என்ன அதிஷ்டானமாக கொண்டு இந்த உலகத்தெல்லாம் படுத்துது. நீங்க என்ன பண்ணா அந்த மாயாம் ஏதாம் ஏற்கனவே தெய்வி கேஷா குணமயி மம மாயா துரத்தியா ஏமாம் பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திte, இந்த மாயையிலேயே அதை தெரிஞ்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் சப்போர்ட்டா இருக்கக்கூடியது அந்த பிரம்மான்னு தெரிஞ்சு அந்த மாயையில இருந்து தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இதெல்லாம் பிரகிருத்தின் ஜாந்தி மாமி, இது எங்கிட்டேந்து வந்ததுதான் எல்லாம் சர்வபூதங்களும். எப்படி பிரகிருத்தின் ஜாந்தி, இந்த திகுணாத்மிகா மாயா நிஷ்கிருஷ்டமான ஒரு மாயை இருக்கு இல்லையா, அதுலதான் ரிசால்வ் ஆக போறது எல்லாமே. உங்களுக்கு ஞானம் வந்த உடனே என்ன ஆக போறது, எல்லாம் இந்த மாயிக்கமான தோற்றம் மாயிக்கத்துல போய் சேர போறது. அப்ப இந்த கேள்வி எல்லாம் இப்ப நமக்கு என்ன பண்ற 2 கட்டா இருந்தாலும் கேள்வி எல்லாம் கேட்டேன். ஞானிக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அந்த கர்மா போகுமா சார், சஞ்சித கர்மா போகுமா சார், பிராரப்த கர்மா இருக்கதானே இருக்கா. அவர் கிளீனா பஸ்பசாத் கொடுத்தாரு, சர்வ கர்மானின்னு சொல்லிவிட்டாரு. அப்படின்னா எல்லா கர்மாவும் போனது தானே. அவர் போகணும்னு தோணுது, நமக்கு சந்தேகம் இருக்கு. ஆனா கூட அவர் இருக்காரு, அவர் நடந்துட்டே இருக்காரு, அவர் சாப்பிடுறாரு. அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமானது இல்லவே இல்லைன்றது தெரியுது. ஆனா எனக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகிறதுனால நிறைய கேள்வி இருக்கு. அதனாலதான் நீங்க அதை தெரியுற தஸ்மின் திருஷ்டே பராவரை வரைக்கும் சித்தியந்தே சர்வ சம்சயாக, அப்பதான் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் போகும். அதை பாக்குற வரைக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் இருந்துட்டே இருக்கும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் மாயிக்கத்துல இருக்குப்பா, மாய்க்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கு அதிர்ஷ்டமான பிரம்மன் தான் நீ, அதுக்கும் உனக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தே ஆனால் இதெல்லாம் போயிடும். என்ன எப்படி சர்ப்பத்தினுடைய ரஜுனுடைய ஞானம் வந்துருந்தே ஆனால் சர்ப்பமானது பிரமிக்கக்கூடிய சர்ப்பமானது போச்சு, உண்மையான சர்ப்பம் இல்ல. அதே மாதிரி நான் இதெல்லாம் மஸ்தானி சர்வபூதானின்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ண ரஜு சர்ப்பத்தையும் சுத்தி ரூபியத்தையும் தான் மனசுல நினைக்கிட்டே இருக்கணுமே தவிர உண்மையான ஜெகத்தைன்னு புரிஞ்சுட்டா இது தகராறு வரும். அப்படி உண்மையான ஜெகத்தைன்னு புரிஞ்சுக்கிற மனசா இருந்தா அதுக்கும் ஒரு வழி சொல்ற சகுன பிரம்ம உபாசனா, அதுக்கப்புறம் நிற்கணும் பிரம்ம உபாசனா, அதுக்கப்புறம் வேதாந்தம் ரஜு சர்ப்பம் தான் கடைசியில் நிற்கும். அந்த சர்ப்பமாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது எப்ப போகும், பிரகிருதி அந்த மாயிக்கத்துல போகும். அந்த மாயை ரஜுவான எண்ணிக்கிட்டே தான் வந்தது. அந்த பிரம்மமானது போயிடுச்சுனாக்க ரஜு உன்னுடைய பிரம்ம ஞானம் வந்துருச்சேன்னா இந்த சர்ப்பமானது இந்த ஸ்தானம் எல்லாம் யாந்தி பராம் கட்டி இதெல்லாம் வெளியில போயிடும். எப்போ கல்பக்ஷயே புனகா தானி, கல்பக்ஷயம் ஆயிடுச்சுனாக்க திருப்பி இந்த உலகமானது எப்படி வரும் அப்படின்னாக்க விசிறிஜாமி அகம், திருப்பியே இந்த கல்பக்ஷயம் கல்பம்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய வயசு ஒரு வருஷம்ன்றது 360 நாள், ஒரு மனிதனுடைய வருடம். அது ஒரு தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு நாள் தேவனுக்கு ஒரு நாள்.
இப்படி 12,000 தேவ வருஷம் இருந்ததுன்னா தான் அது ஒரு சதுர்யுகம் அப்படின்றதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். ஒரு யுகத்துக்கும் காரணங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு சொல்லணுமா? திரேதாயுகமானது 360, 4800, திரேதாயுகத்துல 3600, துவாபர யுகத்துல 2400, கலியில 1200ன்னு 12,000 வருஷம் தேவ வருஷங்கள் தான் ஒரு யுகமானது, ஒரு சதுர்யுகமானது. இப்படி 1000 சதுர்யுகம் பிரம்மாவனுடைய ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவனுடைய ஒரு ராத்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 சதுர்யுகம் தான் ஒரு நாள். இப்படி பிரம்மாவுக்கு 100 வருஷம், இப்படி 100 வருஷம் அப்படின்னாக்க இப்ப என்ன ஆச்சுன்னா அப்பதான் இந்த உலகமான இப்ப இல்ல ஒண்ணும் பயப்படுறது இல்லை. அப்பதான் இது கல்பக்ஷயே அப்படின்னாக்க அப்போ இந்த கல்பமானது கயமாகும். அப்பவும் கவலைப்பட வேணாம், கல்பாகம் அடுத்த கல்பம் வரும். அடுத்த கல்பம் வரும் பொழுது அதுக்கு வேற ஒரு இப்ப பிரம்மாஜி இருக்க மாதிரி இன்னொருத்தர் ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க, அவர் வருவார். அவர் வரும்போது கல்பாதம் விசிறியாமி திருப்பியும் இது வரும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகங்கள்லாம் அப்படியேதான் போயிட்டே இருக்க, எப்போது இது இருந்து கொண்டேதான் இருக்கு. இது சொல்லியா நீங்க தான் இதுல இருந்து அந்த பிரம்மத்தை புரிஞ்சுட்டு வெளியில வரணும் அப்படின்றதுக்காக இவர் சொல்றாரு. கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதோ விசிறிஜாம்யஹம். இதெல்லாம் ஏன் சார் அப்படி பண்றீங்க அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாயைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன் நானு. இந்த மாயையை வச்சுட்டு தான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாயையை வச்சுட்டு இப்படியே நீட்டி 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 போட்டா லீனியரா இந்த கிரியேஷன் இருந்ததுன்னா எண்டே இருக்காது. அதனால உங்களுடைய மனசுல இந்த லீனியர் எண்ணத்தை போக்கி அதை சர்க்குலரா நான் மாத்தணும். புனகா இப்ப என்ன சொன்ன கல்பாதோ விசிஜாமி புனப்புனகான்னு இந்த சைக்கிள்ல வந்துட்டே இருக்குன்னா ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரியக்கூடாது. ஏன்னா மாயக்கமான ஒரு சைக்கிள் இல்லையா இது. அதனால இந்த கிரியேஷன் ஆகுது சைக்கிளுக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அதை சொல்றதுக்காக போறாரு. பிரகிருதி முஸ்வாம் அவஷ்டப்ய விசிறியாமி புனப்புனஹ பூத கிராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர் வசாத். நான் என்ன பண்றேன்? புனப்புனஹா அகம், திருப்பி திருப்பி இந்த கல்பமான ஒண்ணு அடுத்த கல்பம், அடுத்த கல்பமான ஒண்ணு அடுத்த கல்பம். தாத்தா யதா பூர்வம கல்பயதே அப்படின்னு வேதம் சொல்றது. சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம கல்பய. சூரியன் சந்திரன் எல்லாரையும் இந்த தாத்தாவான பிரம்மா என்ன பண்றாரு? ஒரு கல்பத்தை முடிஞ்ச உடனே அப்படியே வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரி அடுத்த தடவை சிருஷ்டி பண்றாரு. இப்படியே ஒரு சைக்கிள் வந்துட்டே இருக்கு. பிரளயம் சிருஷ்டி பிரளயம் சிருஷ்டி பிரளயம் சிருஷ்டி பிரளயம்னு இந்த சைக்கிள் வந்துட்டே இருக்கு. இதெல்லாத்தையும் நீங்க ஏன் சார் பண்றீங்க அப்படின்னு கேட்டா பிரகிருதியும் ஸ்வாம் அனுஷ்டாய புனப்புனா நான் திருப்பி திருப்பி இந்த மாயின்ற பிரகிருதி வித் ஹெல்ப் ஆஃப் மாயை நான் வச்சுட்டு ஸ்வாம் நான் தான் அதை கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்கேன். அந்த மாயையில அந்த மாயை நீங்க என்ன பண்ணு என் கண்ட்ரோல்ல இல்லாம அந்த மாயையோட நீங்க கண்ட்ரோல் போயிருங்க, அது வசத்துக்கு போயிடுறீங்க. நீங்க என்ன பண்ண உங்க எல்லாருக்கும் 2 ஆத்மா தெரியுது. நான் அப்படின்னு இந்த புத்தி மனசு பாடி மைண்ட் இன்டெலெக்டோட இருக்கக்கூடிய நான் ஒண்ணு இருக்கு, பிரம்மமான நான் ஒண்ணு இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம எதை கிளைம் பண்ணணும்? அதை கிளைம் பண்ணணும். நம்ம எதை கிளைம் பண்றோம்? இது கிளைம் பண்ண. ஏன் இதை கிளைம் பண்றீங்கன்னா அது மாயையினுடைய வசத்துல இன்னும் நீங்க இருக்கீங்க. அந்த மாயை வசத்துல இருந்து வெளில அவசமானாதான் அதை பார்க்க முடியும். ஏன்னாக்கா நான் நானே இந்த உலகத்தை படைக்கும் போது அப்படிதான் படைச்சிருக்கேன். நானு மாயையே அவஸ்தபியா இதை கையில கொண்டுதான் புனப்புனகா விசிறிஜாமி நான் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த பூத கிராமம் இமம் இந்த மல்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் இருப்பாருங்க, எல்லாம் இந்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிருஷ்ணம் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிருக்கு? அவசம் பிரகிருதேகே வச்சார். ஹெல்ப்லெஸ்லி தே ஆர் இன் த கண்ட்ரோல் ஆஃப் அந்த மாயையில போய் மாட்டிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை மாதிரி தெரியுது. எத்தனைதான் சாஸ்திரம் சொல்றாலும் நீ பிரம்மன்னாக்கா அதை ஒத்துக்க தயார் இல்லை. ஆனா பகவான் கிட்ட போனாக்கா உனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், அதுக்குதான் போறது. புத்திக்கு மெட்டீரியல் பெனிஃபிட் வேணும்னா அதுக்குதான் போறதுன்னா ஹெல்ப்லெஸ்லி போறாங்க. இவங்க ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னா திருப்பி திருப்பி அநேக ஜென்மமா இதை யோசிச்சு யோசிச்சு ஜெமி சம்க மனுஷியானான் சகஸ்திரேட்டு கஷ்டி ஜெதத்தை ஏறி போனா அநேக ஜென்மால செய்த நல்ல கர்மாலாம் சேர்ந்து இவனுக்கு ஒரு ஜென்மா கிடைச்சி அந்த ஜென்மாலையும் நல்ல புத்தியோட புத்தத்தோட புத்தி கிடைச்சு அதுலயும் பிராமணத்துவ ஜாதி கிடைச்சு அதுலயும் வேதாந்தத்துக்கு வரான்னாக்கா அவ்வளவு ரேரா இருக்கக்கூடியதான். அப்பதான் அவனுக்கு இது புரியுது. அப்பதான் அவன் அவன் வசத்துக்கு வர. அது வரைக்கும் அவன் பிரகிருதியினுடைய வசத்திலேயே அவன் இருக்கான். அவசம் பிரகிருதேகே வசாத். பிரகிருதியினுடைய வசத்துல இருக்கிறதுனால என்னை பார்க்கவே மாட்டேன்றான். நான் அப்படிதான் படைச்சிருக்கேன், அதனால நீங்க தான் ஜாகிரதையா இருக்கணும்னு முதல்லயே சொல்லிட்டாரு. அநேக ஜென்ம சம்பிராப்தன்னு சொல்லி அதோட லிங்க் பண்ணிட்டாரு. இப்போ பிரகிருதி அவஸ்தம்பிய விசிறிஜாமி புனப்புனஹ பூத கிராமம் இமம் கிருஷ்ணம். முழுக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லா கூட்டங்களுமே
எல்லாம் அவசம் ஹெல்ப்லெஸ்லி பிரகிருதேகே வசாத் பிரகிருதியினுடைய வசத்துல இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆச்சு, நகமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய, நான் அது எதுலயே என்னுடைய வசத்துல இருக்காதான், நான் எதுலயே அதுல மாற்றிக்கிறது கிடையாது. நகமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மது. எப்படி ஆகாசமானது எதுலயும் சங்கம் இல்லாம இருக்கோ அதே மாதிரி எதோடையும் நான் ஈசிக்கிறதே கிடையாது, எதோடையும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இதெல்லாம் நீங்களே போட்டு இருக்கீங்க, நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, இது எதுலயும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. என்னவா பொறுத்த வரைக்கும் பாவமும் புண்ணியமும் பாவம் தான், பாவமும் பாவம் தான், இதுல சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் என்ன தெரியாது உங்களுக்கு. அதனால நான் என்ன பண்றேன், தானி கர்மானி தேஷு கர்ம, அந்த கர்மாவிலேயோ அந்த கர்மாக்களோ அந்த கர்மாவிலேயோ அசக்தம், நான் எதிரியுமே பட்டுக்காம இருக்கேன். எப்படி இருக்கேன், அசக்தமா இருக்கேன்னா பற்று எனக்கு கிடையாது. உதாசீனவத் ஆசீனகா, இது எந்த பட்சத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை. இந்த புண்ணிய பட்சம் பாப பட்சம் இந்த பகவான் இருக்கிற பட்சம் இல்லாத பட்சம் எந்த பட்சத்தையும் நான் எடுத்துக்கொள்ள. உதாசீனா ரெண்டு பட்சத்தையும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடியவன். உதாசீனவத் அதே மாதிரியே நான் இருந்து கொண்டிருக்கேன். அப்படி இருந்து கொண்டு அதனால அப்படி இருக்கிறதுனால என்ன மாம் அந்த நிபந்தனி, இந்த கர்மாக்கள் எல்லாமே இந்த கர்மாக்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்துவது கிடையாது. அப்படின்னா என்ன, இதை இந்த பிரம்மஞானம் யாரு ஞானிக்கு வருகிறதோ அவனை இந்த கர்மாவானது பந்திப்பதில்லை, அவன் எப்பொழுதுமே நித்திய முக்தனாக இருக்கிறான் அப்படின்னு இருக்கா. இவர் முதல்ல இருந்து இவருடைய ஐடியா தன்னை வச்சுதான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. இப்ப நானே இருக்கேன், நான் அப்படி பண்ணாம போயிட்டேன்னாக்க முதல்ல 4வது சாப்டர்ல சொன்னா, நான் அப்படி பண்ணலன்னா போயிட்டேன்னா எல்லாரும் அப்படி பண்ணிடுவான்றதுக்காக தான் நானே இப்படி உங்க முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதே மாதிரி எல்லார மாதிரியும் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அதே மாதிரி இந்த கர்மாவானது என்ன இப்படி அந்த பிரம்மத்தை தெரிந்து பண்ணக்கூடிய கர்மாக்கள் எதுவும் அதை தெரிஞ்சு பண்றவனுக்கு ஒட்டுவதில்லை. இந்த பராபிரகிருதி அபராபிரகிருதின்ற ஒரு நாலேஜ் சேத்திரஜ்ய விபாக ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் செய்யக்கூடிய கர்மாக்களானது அந்த கர்மா அவனை ஒருபோதும் பந்திப்பதில்லை அப்படின்னார். நச்சமா அம்தானி கர்மானி நிபந்தனி, பந்தத்தை கொடுப்ப நிச்சயமான ஒரு பந்தத்தை கொடுப்பதில்லை. ஹே தனஞ்சய உதாசீனவது ஆசீனகா, அந்த கர்மாக்களை எந்த செயல்களிலும் யார் ஒருத்த பற்றற்று இருக்கானோ, நானு நீங்க புரிஞ்சு பற்றற்று யார் இருக்கிறானோ அவன் உதாசீனாக இருக்கக்கூடிய அவனை இந்த கர்மாவானது கட்டுப்படுத்துவதில்லை அப்படின்றாரு. அதே மாதிரி இவர் எப்படி இருக்காரு, இவரும் எதுவும் இவரை கட்டுப்படுத்தாது. இவர் இவ்வளவு பெரிய உலகத்தை மாயை சிருஷ்டி பண்ணா கூட இவர் அதுக்கு அதிஷ்டானமா உட்கார்ந்துருக்காரு தவிர இவர் எதுலையுமே சம்பந்தப்படுத்தாம அவரை கட்டுப்படுத்தாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். நசமா அம்தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இதெல்லாம் எப்படி பண்றீங்கன்னா, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே, நான் தான் அத்தியக்ஷனா இருக்கேன். என்னுடைய ராஜா இருக்காருனாக்கா அவர் வந்தாருனாக்கா அவரே மம்முட்டி எடுத்து கிணறுலாம் வச்சு விட மாட்டார். அவர் வந்தா அந்த வேலைகள்லாம் செய்யும். அவர் வரார், பிரைம் மினிஸ்டர் வரான்னு எல்லாரும் ரோடு போடுவான், எல்லாம் போடுவாங்க. அவருடைய அத்தியட்சத்துல இதெல்லாம் நடக்கிறது தவிர அவரே எந்த காரியத்தையும் பண்றதே கிடையாது. அதே மாதிரி அந்த அவருடைய கர்மாத்தியட்சனா அவர் இருக்காரு. இந்த மாயையானதான் இது எல்லாத்தையும் பண்றது அவரை வச்சுட்டு அப்படின்ற விஷயத்தை இப்ப அடுத்து சொல்ல போறாரு. மயாத்தியேன பிரகிருதி தூயதே சச்சராச்சரம், இந்த சரமான உலகமானது அச்சரமான உலகம் எல்லாமே தூயத்தேனா தவத்தீன்னு அர்த்தம், பிரசவத்தி பிரசூயத்தே உண்டு பண்ணிக்கிறது எது, அந்த பிரகிருதி தான். எதனால மயா அத்தியக்ஷன, என்னுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய மேற்பார்வையினாலதான் இந்த உலகமானது வருதுன்னு சொல்றார். இதை அடுத்த திங்கட்கிழமை